வாரும் தூய ஆவியாரே, எங்கள் இதயங்களை உம்முடைய சொற்களால் நிரப்பும். உம்முடைய சொற்களை கேட்பதற்கு நாங்கள் எத்தனிக்கிற போது ஆண்டவரே, எங்கள் செவிகள் மட்டுமல்ல, எங்கள் சிந்தனைகளும் செயல்படுவதற்குரிய ஊக்கத்தை நீர் விண்ணிலிருந்து வழங்க வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்பதற்குரிய சத்துவத்தை எங்களுக்கு நீர் அருள வேண்டும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தூய ஆவியானவருடைய பேராற்றல் நிறைந்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற செய்தியின் வழியே ஆன்மீக தெளிவுகளை நாங்கள் நிறைவாய் பெறவும் பகிர்ந்தளிக்கவும் நீர் துணை செய்யும். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடவுள் அருளுகின்ற சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் நிலைத்திருப்பதாக. சிறப்பாக பெண்கள் தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு மிக சிறந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறது. அது பொருத்தமானதும் கூட. எழுதியிருக்காங்களா? புறந்தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களோடும் இருத்தல். எல்லாரும் ஒரு முறை வாய் திறந்து அதை உச்சரிங்க பார்க்கலாம். புறம் தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களோடும் இருத்தல் என்பது அந்த தலைப்பு. மிக அருமையான தலைப்பு. ஒருவேளை இந்த சொற்களை புரிந்து கொள்வதற்கு நமக்கு சிக்கல் இருக்கலாம். சில நேரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு என்னடா இது, எப்போ பாரு தாழ்த்தப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள், இப்படியே பேசுகிறாங்களே இதுவா திருச்சபை என்கின்ற கேள்வி உங்களுக்கும் எனக்கும் எழலாம். இது சில நேரங்களிலே வெறுப்பை உண்டாக்கக்கூடிய சொற்களாக கூட பல நேரங்களில் நம்முடைய மனதில் தோன்றலாம். ஆனால் திருச்சபை சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு, புறந்தள்ளப்பட்டவர்களோடும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களோடும் இருத்தல் என்பது. புறந்தள்ளப்பட்டவர்களை பற்றி, விளிம்பு நிலையில் உள்ளவர்களை பற்றி திருமறை பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லுகிறது. திருமறை எழுதப்பட்ட எபிரேய கிரேக்க மொழிகளில் புறந்தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் உள்ளவர்களை பற்றின பல்வேறுபட்ட சொல்லாடல்கள் இருக்கிறது. டால் என்கின்ற சொல், அனி என்கின்ற சொல் எபிரேய மொழியில். அது மட்டுமல்ல, டோகாஸ் என்கின்ற கிரேக்க சொல், ஆஸ்தனஸ் என்கின்ற கிரேக்க சொல். இவையெல்லாம் புறந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசுகிற அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசுகிற சொற்களாக திருமறையில் ஆங்காங்கே இருக்கிறது. சங்கீதங்களில் நிறைய சொற்கள் வருகிறது. இப்படி சொற்கள் தரக்கூடிய விளக்கத்தை ஆய்ந்து பார்க்கலாமா என்று எண்ணிய போது வேறொரு செய்தியை தூய ஆவியானவர் என்னுடைய மனதிலே தந்தார். வார்த்தைகள் தரக்கூடிய விளக்கங்களை காட்டிலும் இயேசுவின் வாழ்க்கையின் அணுகுமுறை நமக்கு இந்த தலைப்பை நிச்சயமாக கற்றுத்தரும் என்பது அந்த செய்தி. மீண்டும் சொல்லுகிறேன், வார்த்தைகள் தரக்கூடிய விளக்கத்தை காட்டிலும் இயேசுவின் வாழ்வியல் அல்லது வாழ்க்கை அணுகுமுறை இந்த தலைப்பை மிகச்சிறந்த முறையில் நமக்கு கற்றுத்தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய திருப்பணியினுடைய நோக்கத்தை மத்தேயு நூலாசிரியர் பகிர்ந்து கொள்ளுகிற போது, இயேசுவினுடைய திருப்பணி தொடங்கும் போது மத்தேயு 4ஆம் அத்தியாயத்தில் 15, 16 ஆகிய வாக்கியங்கள், இது ஏற்கனவே முன்னைய ஏற்பாடாக இருக்கக்கூடிய எசாயா இறைவாக்கினர் நூல் 9ஆம் அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான். காரிருளில் இருக்கிற மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில். நீங்கள் வச்சுருக்கிற பைபிள்லேருந்து மாற்றி சொல்லிட்டுனா சரி, படிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் வெளிச்சம் உதித்தது. மரண இருளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. மிக சிறப்பான ஒரு தொடர். இயேசு ஊழியத்தை தொடங்குகிற போது மத்தேயு நூலாசிரியர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மிக அற்புதமான வார்த்தைகள், எசாயா இறைவாக்கினுடைய வார்த்தைகளை மிக சிறந்த முறையில் அவர் பயன்படுத்துகிறார். காரிருள், ஸ்கோட்டியா என்று சொல்லப்படுகிற கிரேக்க சொல். ஃபோஸ் என்கின்ற சொல் ஒளியை பற்றி பேசுகிற சொல். ஃபோஸ் என்கின்ற சொல் ஒளியை பற்றி பேசுகிற சொல். ஸ்கியா தனாட்டு என்று சொல்லுவார்கள் கிரேக்க மொழியில். ஷேடோ ஆஃப் டெத், சாவின் இருளை பற்றி சொல்லுவது. இப்படிப்பட்ட நிலையில் கார் இருளில் இருக்கிற மக்கள்
சாவின் இருள் சூழ்ந்துள்ள மக்களுக்காக இயேசு தன் திருப்பணியை தொடங்குகிறார் என்று மத்தேயு நூலாசிரியர் இயேசுவின் ஊழியங்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். யார் இந்த காரிருளில் இருக்கிற மக்கள், யார் இந்த சாவின் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்கின்ற கேள்வி நமக்கு எழுமானால் அதற்கான விளக்கங்கள் தான் இந்த நாளுக்குரிய தலைப்பின் செய்தி. ஒருவேளை பிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், உடல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து யாரெல்லாம் இந்த இருளில் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக இயேசு செய்கிற திருப்பணிகள் தான் இன்று வரை இயேசுவை நீங்களும் நானும் விடாமல் பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருந்தது. பல நேரங்களில் இந்த திருப்பணிகளை பற்றி நீங்களும் நானும் நினைத்து பார்ப்பது கூட கிடையாது. யார் புறந்தள்ளப்பட்டவர்கள், யார் விளிம்பு நிலை மக்கள் என்பதை இயேசுவின் வாழ்க்கை சூழலுக்கு நேராக நாம் கடந்து போனால்தான் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற புறந்தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் யார் என்கின்ற புரிதல் நமக்கு தேவையானால் நாம் புதிய ஏற்பாட்டு காலகட்டத்துக்கு போக வேண்டும். அதற்கு திருமறை மட்டுமே உதவி செய்யுமா என்று சொன்னால் அநேக புத்தகங்களும் இருக்கிறது. விசுவாசிகள் கண்டிப்பாக இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். இன்ட்ரோடக்ஷன் டு த நியூ டெஸ்ட்மென்ட், புதிய ஏற்பாட்டுக்குரிய அறிமுக புத்தகங்கள். ஜெருசலேம் இன் ஜீசஸ் டைம், எருசலேம் இயேசுவின் காலத்தில் எருசலேம், யார் இந்த இயேசு, இப்படி நிறைய புத்தகங்கள், நான் 1-2 சொல்றேன், நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. இயேசுவின் காலத்தில் இருந்த புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலை உடைய மக்கள் யார் என்பதை பற்றி அறிவதற்கு நிறைய குறிப்புகள் ஆங்காங்கே இருக்கிறது. ஒருவேளை தூய ஆவியானவருடைய பலத்தினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் திருமறையை ஆவிக்குரிய கண்களோடு படிக்கிற போது இந்த புரிந்து கொள்ளுதலை தூய ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக தருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 நிலைப்பாடுகளில் இயேசுவின் காலகட்டத்தில் விளிம்பு நிலையிலும் புறந்தள்ளப்பட்டும் மக்கள் இருந்தார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த 10 நிலையினர்? சில குறிப்புகள் தெரிந்தால் ஒழிய நாம் இந்த நாளுக்குரிய செய்தியின் அறிவோடு இங்கிருந்து கடந்து செல்ல முடியாது. நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். 10 நிலைப்பாட்டினர். முதல் நிலைப்பாட்டினர் யார் அப்படின்னா, இன்னைக்கு யார் வழிபாடு எடுக்கிறதுங்க? வழிபாட்டு நடத்துறது யாரு? பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர். இயேசுவின் காலத்தில் விளிம்பு நிலையிலும் அல்லது புறந்தள்ளப்பட்ட நிலையிலும் இருந்தவர்களில் முதன்மையானவர்கள் பெண்கள். மத்தேயு 9ஆம் அத்தியாயத்தில் பெரும்பாடுள்ள பெண்ணை பற்றின குறிப்புகள் வருகிறது. இன்னும் இயேசுவினுடைய ஊழியங்களில் நிறைய குறிப்புகள் வருகிறது. ஏன் பெண்கள் இயேசுவின் காலகட்டத்தில் விளிம்பு நிலையில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் உடைமைகளாக கருதப்பட்டார்கள். வீடு போல, அவர்களுக்கு இருக்கிற அணிகலன்களைப் போல, நிலங்களைப் போல அவர்கள் ஒரு சொத்தாக கருதப்பட்டார்கள். பெண்கள் உயிர் உள்ளவர்களாக கருதப்படாத காலகட்டம். அவர்கள் சமையலறையை பார்த்து கொள்வதும் பிள்ளைகளை வளர்ப்பதும் மட்டுமே அவர்களுக்கான பணிகளாக இயேசுவின் காலகட்டத்தில் பணிகள் கொடுக்கப்பட்டது. சமயத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சட்டங்களில் கூட பெண்களுக்கு சரியான உரிமைகள் பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு சூழல் இருந்தது. முதல் நிலையினர் பெண்கள். 2ஆம் நிலையினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ், அடிமைகள் என்று சொல்றாங்க இல்லையா அவர்கள். மத்தேயு 10ஆம் அத்தியாயம் 25ஆம் வாக்கியத்தில் இயேசு மிக சிறப்பாக பேசுவார். என்ன சொல்லுவார்னா, சீடர்கள் குருவாக மாறட்டும், அடிமைகள் எஜமான்களாக மாறட்டும் என்று சொல்லுவார். இயேசுவினுடைய அடிமைத்தனத்தை பற்றின புரிதலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சீடர்கள் குருக்களாக மாற வேண்டும், அடிமைகள் எஜமானர்கள் போல மாற வேண்டும் என்பது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. அடிமைகள் இயேசுவின் காலகட்டத்தில் எப்படி பெண்கள் உடைமையாக பார்க்கப்பட்டார்களோ அதே போல இவர்களும் உடைமைகளாக பார்க்கப்பட்டார்கள். இவர்களுக்கு குறித்த நேரமெல்லாம் கிடையாது, பணி நேரம் 24 மணி நேரமும் அவர்களுக்கு பணி. எஜமானர் எந்த பணியை எப்பொழுது சொன்னாலும் செய்தாக வேண்டும். அடிமைகளுக்கு என்று தனி சட்டங்கள் எதையும் பெரிய அளவில் யூத சமூகம் வகுத்து வைத்திருக்கவில்லை. வேலை நேரம் கிடையாது. இந்த அடிமைகள் அவருடைய குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு தான் அடிமை வேலைக்கு வருகிறார்கள். இவர்களுக்கான எந்த விதமான உரிமைகளும் பணி செய்யக்கூடிய இடங்களில் கிடையாது. அது மட்டுமல்ல, தங்களை காத்து கொள்வதற்கான உரிமைகள் சட்டம் கூட அடிமைகளுக்கு கிடையாது. எந்த எஜமானர் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தனக்கான அடிமை தனக்கு பணி செய்யவில்லை என்று சொல்லி கொலை செய்வதற்கான உரிமை கூட இருந்தது. அடிமைகள் மிக கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள். 2ஆம் நிலையினர். 3வது நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கேட்ட பகுதி, நற்செய்தி பகுதி, தொழுநோயாளர்கள். தொழுநோயாளர்கள் பொதுவாக புறம்பாக்கப்பட்டவர்கள். தொழுநோய் என்பது கடவுளுடைய சாபத்தினால் உண்டாகக்கூடிய ஒரு நோய். இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த தண்டனை கடவுளுடைய சாபத்தால் என்பதால் இவர்கள் அந்நியமாக்கப்பட்டார்கள்.
ஊர்களுக்கு வெளியே பள்ளத்தாக்குகளிலே குகைகளிலே இவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு உணவு கொடுப்பது போல் கூட வெகு தூரத்தில் நின்று தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. எந்த நிலையிலும் அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்படவே இல்லை. லேவியராகமத்தில் 13-14 அத்தியாயம் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. தொழுநோயாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றின பல்வேறுபட்ட சட்டங்கள் அங்கு வகுக்கப்படுகிறது. அவர்கள் ஊருக்குள் வந்தாலோ அல்லது பொது இடத்தில் வந்தாலோ தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் விலகி போவார்கள். அவர்களை தொடுகிறவர் கூட தீட்டானவராக மாறி போவார். இப்படி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக, உடல்நிலையில் பல்வேறுபட்ட இழப்புகளை சந்தித்தவர்களாக இவர்கள் புறந்தள்ளப்பட்டு இருந்தார்கள். 4வது சமாரியர்கள். லூக்கா 10 அத்தியாயம் 25 தொடங்கி 37 வரை அடங்கியிருக்கிற பகுதி நாம் நன்கு அறிந்த பகுதி. ஞாயிறு பள்ளி தொடங்கி இன்று வரை நாம் அறிந்த பகுதி. நல்ல சமாரியரை பற்றின ஒரு பகுதி. இயேசு சமாரியர்களை பற்றி எப்படிப்பட்ட கருத்தை கொண்டிருந்தார் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் சமாரியர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர்கள் கலப்பினம். ஒரு யூதர் வேறு இனத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்திருப்பார். இவர்கள் கலப்பினமாக கருதப்பட்டவர்கள். எனவே யூதர்கள் அவர்களை நாய்களைப் போல பார்த்தார்கள். அவருடைய ஊர்களை கூட யூதர்களுடைய பாதங்கள் தொட்டது கிடையாது. அவர்கள் ஊர் இருக்கிற திசையை மறுத்து வேறு திசையில் யூதர்கள் பயணிப்பார்கள். எந்த வகையிலும் சமாரியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தொழுகை முறை யூதர்களுடைய தொழுகை முறை வெவ்வேறு, கலாச்சாரம் வெவ்வேறு. இந்த அடிப்படையில் சமாரியர்கள் புறந்தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள். 5வது வரி தண்டுபவர்கள். திருமறை அழகாக சொல்லும் பவர் மொழிபெயர்ப்பு ஆயக்காரர்கள் என்று சொல்றோம். ஆயக்காரர்களை ஒருபோதும் யூதர்கள் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அதுவும் சமயப்பற்றில் இருக்கக்கூடியவர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள், திருச்சபையுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் இந்த ஆயக்காரர்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அடிப்படை காரணம், தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ரோமர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஆயக்காரர்கள், வரி தண்டுபவர்கள். யூதர்களுடைய உழைப்பை எல்லாம் பிடுங்கி ரோமர்களுக்கு கொடுக்கிறவர்கள். எனவே இவர்கள் நாய்களுக்கும் கீழானவர்கள். இவர்களை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இயேசு மிகவும் வித்தியாசமானவர். மத்தேயு நற்செய்தி உள்ள நமக்கு தெரியும், மத்தேயுவை சீடராகவே அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆயக்காரராக பணி செய்தவரை. சகேயுவை கூட நமக்கு தெரியும். சகேயுவினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவரோடு கூட உணவருந்தக்கூடியவராக இருக்கின்றார். இவர்கள் ரோமருக்கு பணி செய்யக்கூடியவர்கள், யூதர்களுக்கு எதிரிகள் என்கின்ற கருத்து இருந்தது. சமூகத்தில் பொருளாதாரத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் அவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக கருதப்பட்டார்கள். 6வது பாலியல் தொழிலாளிகள். ஒருவேளை பவர் மொழிபெயர்ப்பு விபசாரர்கள், விபசாரிகள் என்று சொல்லும். பாலியல் தொழிலாளிகள். யோவான் நற்செய்தி 8 அத்தியாயம் 1 தொடங்கி 11 வரை அடங்கியிருக்கக்கூடிய பகுதி இயேசு பாலியல் தொழிலில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய நீதியை பற்றி பேசுகிற ஒரு பகுதி. அது மட்டுமல்ல, லூக்கா 7 அத்தியாயம் 36 தொடங்கி 50 வரை இருக்கக்கூடிய பகுதி இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றின ஒரு பகுதி இருக்கிறது. அவர்களை பற்றின புரிதல் இயேசுக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக, வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்டதன் மூலமாக இந்த தொழிலை தெரிவு செய்து அதை விட்டு வர முடியாமல் மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டு மீட்பே இல்லாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த பாலியல் தொழிலாளிகளுக்குரிய ஒரு கூட்டம். 7வது ஏழைகள், வீடற்றோர். மார்க் 12:41 தொடங்கி 44 வரை அடங்கியிருக்கிற பகுதி. நான் எல்லாம் உங்களுக்கு நமக்கு அறிமுகமான பகுதிகளை சொல்கிறேன். ஏழை விதவை செலுத்திய காசை பற்றி இயேசு பேசுகிற பகுதி. ஏழைகள் மீது இயேசு எப்படிப்பட்ட கரிசனையோடு இருந்தார், என்ன திருப்பணிகளை செய்தார் என்று யோசித்து பாருங்கள். காணிக்கை பெட்டியில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் காணிக்கை போடுவதையும் ஏழை விதவை காணிக்கை போடுவதையும் கூர்ந்து பார்த்த இயேசு இவரே மிகப்பெரிய கொடையாளர் என்று சொல்கிறார். ஏழைகளை நேசித்த இயேசுவை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களாக, சமூகத்தில் செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய ஏளன பார்வைக்கு உட்பட்டவர்களாக, சமயத்தை நடத்துகின்ற ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள் மூலமாக அவர்கள் மிகவும் புறந்தள்ளப்பட்டவர்களாக சமூகத்தில் இயேசுவின் காலகட்டத்தில் இருந்தவர்கள். 9 ஜென்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, யூதர் அல்லாதோர், புறவினத்தோர். நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். புறஜாதிகள்னு இருக்கும். மத்தேயு 8 அத்தியாயம் 5 தொடங்கி 13 வரை அடங்கியிருக்கிற பகுதி 100 தலைவரை பற்றி, 100க்கு அதிபதியை பற்றி பேசுகிற பகுதி. 15 அத்தியாயம் 21 தொடங்கி 28 வரை அடங்கியிருக்கிற பகுதி கானானிய பெண்ணை பற்றி பேசுகிற பகுதி. யூதர்கள் ஒருபோதும் யூதர் அல்லாதவர்களை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். உங்களையும் என்னையும் ஒரு யூதர் ஏற்றுக்கொள்வாரா? இன்றைக்கி போனால் எருசலேமில் அப்படின்னா 100% யூதர்கள் உங்களை என்னையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஏதாவது உலகத்தில் சண்டை நடந்தது அப்படின்னு வச்சுங்களேன், இஸ்ரேலுக்கும் ஏதாவது பாலஸ்தீனாவுக்கும் சண்டை நடந்ததுன்னா யார் ஜெயிக்கணும்னு நம்ம
கர்த்தரின் ஜனம் ஜெயிக்கணும். ஆனால் அந்த கர்த்தரின் ஜனம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை என்னையும் நாய்க்கு கீழே தான் பார்க்குது. யூதர் அல்லாதவர்களை அவர்கள் புறந்தள்ளினார்கள். இயேசுவே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். பிள்ளைகளுக்கு கொடுப்பதை யாருக்கு கொடுக்கூடாது? நாய்க்கு தரலாமா? யோசிச்சு பாருங்க, இது யூத சிந்தனை. அந்த இடத்துல ஒரு பெரிய பாடத்தை இயேசு கற்றுத்தருவார். அப்போ இவர்கள் யூதர் அல்லாதவர்கள் இயேசுவின் காலகட்டத்தில் விளிம்பு நிலையில் இருந்தவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். நிறைவாக 10வது சின்னர்ஸ், பாவிகள். யார் இந்த பாவிகள்? பல இடங்களில் வருது. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும், லூக்கா 15ஆம் அத்தியாயத்தில் வரும். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உங்களுடைய தலைவர், உங்களுடைய போதகர் உணவு உண்ணுகிறாரே, இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க பரிசேயர். என்னப்பா ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா? ஐயா, நம்ம ஐயரை பார்த்தேன். நம்ம ஐயர் எங்கே இருந்தார் தெரியுங்களா? வீதியில் நின்று அங்கி போட்டுக்கிட்டு ஒரு டீ கடையில் என்ன பண்ணார்? டீ குடிச்சிட்டு இருந்தாரியா. என்னையா ஒரு ஐயர் செய்கிற வேலையா இதெல்லாம்? ஆயர் செய்கிற வேலையா? சில நேரங்கள் நம்ம பேசுவோம், இல்லை யாராவது ஒரு ஊழியக்காரரை பேசுவோம். இங்கே இதே விதமான கேள்வி அங்கு கேட்கப்படுகிறது. என்ன உங்களுடைய போதகர், உங்களுடைய ரபி ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இருக்கிறாரே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஆயக்காரர்களும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக கடவுளுடைய ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர்களை அணுகிய விதம். ஏன் பாவிகள்? ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசுவின் காலகட்டத்தில் இஸ்ரேல் சமூகத்தில் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்த வேண்டும். செலுத்துவதற்கு வசதி இல்லாதவர் அல்லது வழிபாட்டுக்கே போக முடியாதவர் யாருங்க? பாவ நிவாரண பலி அல்லது குற்ற நிவாரண பலி செலுத்தினாதான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், இல்லைன்னா மன்னிக்கப்படாது. நான் செலுத்தலைன்னா அப்போ நான் யாரு? தூக்கம் வந்துச்சுங்களா? நான் பாவி. என் பாவம் மன்னிக்கப்படலைன்னா நான் பாவி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய திருச்சபைகளில் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு மட்டும் வர்ற குரூப் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கூட்டம் இல்லை. கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் ஈஸ்டருக்கும் 40 நாள் கழிச்சு ஈஸ்டர் அன்றைக்கி பார்த்தா முதல்ல வந்து சேர் பிடிக்கணும்னு பெரிய போட்டியில் நம்ம வருவோம், ஏன்னா இடம் இருக்காது. இப்போ அவங்கள பார்த்து, இந்த ஈஸ்டருக்கும் நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் மட்டும் வரவங்கள பார்த்து பாவிகள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்லேயே 2 பாவி இருக்கும். அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும் சர்ச்சைக்கு வராத பாவி. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குற்ற நிவாரண பலி செலுத்தாதவர்கள்லாம் பாவிகள் என்று சொல்லி அந்த அடைப்புக்குள் வைக்கிறார்கள். வறுமையினால பலி செலுத்த முடியவில்லை, ஆட்டையோ காளையோ மாட்டையோ அவர்கள் செலுத்த முடியவில்லை, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய வேலை நிமித்தமாக அவர்கள் மேய்ப்பர்களாக இருப்பார்கள். 6 மாதங்கள், 1 வருடம், 2 வருடம், 6 வருடம் கூட அவர்கள் வெளியில் இருப்பார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு வர முடியாது, அவர்களால் ஆலயத்தில் பங்கு கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பாவிகள். இப்படி 10 நிலைப்பாட்டினர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக, புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருந்தார்கள். இயேசுவினுடைய சமூக பகுப்பாய்வு இன்றைக்கு படித்தாலும் எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, அநேக இறையலாளர்களுக்கு, அநேக ஊழியக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த சமூகத்தை இவ்வளவு அழகாக அவர் படித்தார்? அப்படி படிப்பதற்காகத்தான் திருச்சபை என்கின்ற உடலாக அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் படிக்க கேட்ட பகுதி 3. இப்போ தான் பிரசங்கத்துக்கு வரணும்னு கேட்காதீங்க, முச்சிடலாம். எஸ்ஸர் நூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய, உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இது எதனா நாட்டுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஆய்வு செய்து நீங்கள் பார்ப்பீர்களானால், இது எங்கே தொடங்குது அப்படின்னா, சிம்பிள் மேட்டர், சின்ன விஷயத்தில் தொடங்குது. திருச்சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, பிரச்சனை எங்கே தொடங்கும் அப்படின்னா, எங்கே தொடங்குங்க? சின்ன இடத்துல தொடங்கும். மொர்தெக்காய் ஆமானுக்கு வணக்கம் சொல்லலை. மொர்தெக்காய் ஆமானுக்கு வணக்கம் சொல்லவில்லை. இங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. இது பெரிய விஷயமா சின்ன விஷயமா? நான் உங்கள் எதிரில் வரேன், வயசில் நீங்கள் பெரியவர், நான் தோத்திரம் பண்ணல. இல்லை வயசில் என்னை விட சின்ன ஒருத்தர் வர்றாரு, அவர் எனக்கு தோத்திரம் பண்ணல. இது பிரச்சனையா? பிரச்சனை இல்லையா? சிலர் இருக்கிறாங்க, சூழ்நிலை வரும்போது தோத்திரம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோபமாக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா 3-4 முறை பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க? தோத்திரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தோத்திரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி நினச்சா தோத்திரம் பண்ண மாட்டாங்க. நான் இங்கே கூட அனுபவிக்கிறேன், அதை இங்கே கூட பார்க்குறேன். ஆனால் மனிதர்கள் இப்படியா? நினைப்பதையெல்லாம் செய்யும்போது தான் தோத்திரமே கிடைக்கும். அப்படிப்பட்ட தோத்திரமே நமக்கு வேண்டாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, சிம்பிள் மேட்டரு. ஆமானுக்கு இவர் தோத்திரம் பண்ணல, இவர் வணக்கம் பண்ணல. வணக்கம் பண்ணாததுக்காக இந்த பிரச்சனை எங்கே வரைக்கும் போகுதுன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த யூதர்களையும் கொன்று போடக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு வருகிறது. ஒரு இனம் உயிரிழப்பிற்காக துடித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை
இந்த பாதிக்கப்பட்ட மக்களை, இந்த புறந்தள்ளப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எஸ்தர் என்கின்ற ராணி என்ன பண்றாங்கன்னா, தன் உயிரையும் துச்சமாக மதித்து அந்த இனத்தை காப்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய செயலை செய்கிறார்கள். இனங்கள் அழிக்கப்படுகிற போது நீங்களும் நானும் பல நேரங்களில் நிறைய இடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் திருச்சபை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இனம் அழிக்கப்படுகிற போது எஸ்தர் நூல் சொல்லுகிறது, உயிரையும் பணையும் வைத்து அந்த இனத்தை காப்பதற்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு நபராக எஸ்தரை சுட்டி காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஆதி திருச்சபையில் ஒரு பிரச்சனை நடைபெறுகிறது. நாம் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். புறவினம் என்று சொல்லப்படுகிற ஜென்டைல், பிற இனத்தை சார்ந்தவர்கள், யூதர் அல்லாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை, மோசேயின் சட்டங்களை கடைபிடிப்பதில்லை. இவர்களெல்லாம் எப்படி திருச்சபைக்கு உட்பட்டவர்களாக மாற்றுவது என்கின்ற பல்வேறுபட்ட விவாதங்கள் நடைபெறுகிறது. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இந்த மக்களுக்கும் இடையில பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. ஆசாரியர்களாக, பரிசேயராக, சதுசேயராக இருந்தவர்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் விருத்த சேதனம் அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார்கள். இந்த பிரச்சனைக்காக பவுலும் பர்னபாவும் பேதுரு கிட்டையும் தலைமை திருச்சபையின் கிட்டையும் வருகிறாங்க. வரும்போது பேதுரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதை தொடர்ந்து யாக்கோபு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக ஒரு பிரச்சனையை கையாளுறாங்கன்றதை பாருங்க. இதுக்கான வாய்ப்பே இன்றைய காலகட்டங்களில் திருச்சபைகளை நாம் கொடுப்பது கிடையாது. பிரச்சனைகளை கையாள்வதற்குரிய வாய்ப்பே வழங்கப்படுவது கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய புரிஞ்சுக்குவோம். நாம ரொம்ப அழகா பேதுரு பேசுறாரு. பேதுரு தான் திருச்சபையுடைய தலைவராக இருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில். ஆனா பேதுரு பேசி முடித்த பிறகு யாக்கோபு எழுந்து பேசுகிறார். பிரச்சனையை மிக அழகாக, புறவினத்தை சார்ந்தவர்களை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும், மோசேயினுடைய சட்டங்களை பற்றி ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார்கள். புறவினத்தையும் அங்கீகரிக்கிற, அதாவது புறந்தள்ளப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கிற புற இன மக்களையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நமக்கு சிறப்பாக கற்றுத்தருகிறது. நிறைவாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் மிகச்சிறந்த பகுதி. அந்த பகுதியில் ஒரு அழகான தொழுநோயாளரை பற்றி மிக சிறப்புக்குரிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தொழுநோயாளர்? நோயின் நிமித்தமாக புறந்தள்ளப்பட்டவர்கள். ஏற்கனவே சொன்ன தொழுநோயாளர்கள் பள்ளத்தாக்குகளிலோ குகைகளிலோ இருப்பார்கள். மோசேயின் சட்டத்தை கடைபிடிக்கக்கூடிய எருசலேமை சேர்ந்தவர்கள், அல்லது மற்ற நகரங்களை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான உணவுகளை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்குகளிலே கூடையில் இருக்குவார்கள். குகைகளில் இருந்தால் தூர இருந்து எரிவார்கள், மண்ணில் எரிவார்கள். அந்த உணவுகளைத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் தொழுநோயாளர்களுடைய நிலைமைகள் இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை சில இடங்களில் பயணப்பட்டு வருகிற போது இங்கு சொல்லுகிற நிகழ்வு இயேசுவை பார்க்க கூடுகிறார். தொழுநோயாளருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இப்போ தொழுநோயாளர்கள் யாரும் கிடையாது. தொழுநோயை முற்றிலுமாக நீக்கிவிட்டோம் என்கின்ற ஒரு புரிதல் அரசாங்கத்துக்கு இருக்குது. நம்ம ஒரு சிலரை பார்க்கலாம். அடையாளத்தை முற்றிலுமாக நாம் எழுதுவோம். ஒரு படை வரும், இல்லது புண் ஏற்படும். இது என்ன பண்ணுன்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்பியெல்லாம் இழுக்கும். நம் உடல் உறுப்புகள் இயல்பாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறு விதமாக மாறிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கினுடைய ஷேப் போயிடும். மூக்கு ஷேப் கொஞ்சம் மாறிச்சனாலே நம்முடைய முகம் என்ன ஆகிடும்? முகம்தான் மனிதனுக்கான முகவரியே மாறிப்போம். அடையாளம் போய்விடும். அவரை தொடுவதற்கோ பேசுவதற்கோ அச்சப்படுவார்கள். அவர் புறந்தள்ளப்பட்டு வைக்கப்படுவார். ஒரு பக்கம் உடல் சார்ந்த வலி, மறுபக்கம் ஒதுக்கி வைக்கப்படுகிற மனம் சார்ந்த வலி. இத்தனை துன்பங்களுக்கு நடுவே புறந்தள்ளப்பட்ட மக்கள் கூட்டமாக தொழுநோய் கூட்டம் இருக்கிற போது இங்கே இயேசு செய்கிற ஒரு வித்தியாசமான செய்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41வது வாக்கியம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உம் நோய் நீங்குக என்று சொன்னார். மோசேயின் சட்டத்தின் அடிப்படையில் தொழுநோயாளர்களை யாரும் தொடவே கூடாது. இப்போ சட்டத்தை யார் பிரேக் பண்ணுறது? இயேசுவே பிரேக் பண்ணுறது. சட்டம் பெரிதா, இறைவனுடைய இரக்கம் பெரிதான்னா ஆண்டவர் சொல்றாரு, சட்டத்தை காட்டிலும் கடவுளின் இரக்கம் மேலானது, உயர்வானது. பல நேரங்களில் சட்டத்தை பேசியே எல்லா தப்பையும் செய்வோம். நம்ம சர்ச்சு கான்ஸ்டியூஷன் சொல்றது தெரியுமா? டயசிஸ் கான்ஸ்டியூஷன் சொல்றது தெரியுமா? இந்த சட்டங்களை பேசியே சில நேரங்களில் சிலருக்கான நீதியை வழங்காமல் நாம் பல நேரங்களில் போய்விடும்.
ஆனால் இயேசு இங்கு சட்டத்தையும் மீறி அவரை தொட்டு அவருக்கான முகவரியை மீண்டும் தருகிறவராக இருக்கின்றார். இங்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். உறவுகளே, இந்த புறந்தள்ளப்பட்டவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை பற்றின ஆழமான புரிதலுக்கு உட்பட்டுத்தான் இயேசுவினுடைய ஊழியம் கார் இருளில் இருக்கிற மக்கள் மத்தியில், சாவின் நிழல் சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தொடங்கியது. தொடங்கிய அந்த திருப்பணியை இயேசு யாரிடத்தில் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன், போய் உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அது வரைக்கும் நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு சர்ச்சை கொடுத்துட்டார். திருச்சபைக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டு விட்டது. திருச்சபை இந்த பணியை செய்கிறதா? புறந்தள்ளப்பட்ட மக்களோடு, விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களோடு திருச்சபை இருக்கிறதா என்கின்ற கேள்வி ஒவ்வொரு நாளும் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு நம்முடைய பதவி, நம்முடைய அதிகாரம், திருச்சபை சார்ந்த பணம், இவற்றின் மீது மட்டுமே அக்கறை. நான் சொல்கிறது யார் அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் தப்பாக நினச்சிடக்கூடாது, தாம்பரத்தை சொல்கிறாருன்னு யோசிச்சிடக்கூடாது. நாம் என்று நான் இங்கே சொல்லுவது ஒட்டுமொத்த உலக திருச்சபையை சொல்கிறேன். அப்புறம் அது ஒரு குழப்பப்பட்டிருக்காதீங்க. திருச்சபை என்கின்ற அமைப்பு இப்பொழுது பதவியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி, பணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதே ஒழிய, இயேசுவை போல சமூகத்தை பகுப்பாய்ந்து இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் யார், இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டு இருக்கிற மக்கள் யார் என்பதை பற்றின தேடலுக்கு நேராக போவதற்கு திருச்சபைக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா துதிபாடல்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நமக்கான தேவைகளையும் வேண்டல்களையும் இறைவனிடத்தில் ஏறெடுப்பதற்கு மட்டுமே நேரம் இருக்கிறது. இயேசுவின் பணி புறந்தள்ளப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவுவது. சமீபத்தில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு இருக்கிற ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையில் ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 80 பாலியல் தொழிலாளிகள் தங்கள் குடும்பத்தோடு வந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை அருள்பணி அருண் ஜெபஸ் ஆல்பர்ட், அருள்பணி சாமுவேல் சாந்தசீலன், அருள்பணி சாமுவேல் செல்வகுமார், அருள்பணி ரிச்சர்ட் ஆனந்த், அருள்பணி சத்யா சுந்தர், அது மட்டுமல்ல அருள்பணி பால் பிரகாசம், அருள்பணி ரவீந்தர் ஆகியோர் இணைந்து செய்தோம். 80 பாலியல் தொழிலாளர் குடும்பங்கள் பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு வந்தார்கள். ஆலய வளாகத்துக்குள் வந்து அவர்கள் அமர்ந்து நாள் முழுவதும் அவர்களுக்கான நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. அந்த குழந்தைகளுடைய பேச்சும் அந்த குழந்தைகளுடைய செயல்பாடுகளையும் பார்க்கிற போது நாங்கள் அத்தனை பேரும் மனம் உருகி போனோம். இவ்வளவு அழகான பிள்ளைங்க, அறிவான பிள்ளைகள். ஒவ்வொரு முறை இந்த கூடுகைகள் நடைபெறுகிற போதும், கிட்டத்தட்ட ஒரு 4 கூடுகைகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறை இந்த கூட்டங்களை திருச்சபை ஒழுங்கு செய்து நடத்துகிற போதும் குறைந்தபட்சம் 2 to 3 பாலியல் தொழிலாளிகள் தங்கள் தொழிலை விட்டு அவங்க டெய்லரிங்கோ அப்படி இல்லைன்னா வேற ஒரு கடையோ அல்லது வேற ஏதோ ஒரு பணிக்கு அவர்கள் வந்துவிட்டு சாட்சியை சொல்லுகிறார்கள். ஏன் திருச்சபை இந்த பணியை மறந்து போயிருக்கிறது? நமக்கு இதைவிட பெரிய பணி இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஒரு இடம் இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் படிக்கிற போது குறைந்தபட்சம் அந்த இடத்தில் போய் 3 நாட்கள் தங்க வேண்டும். ஒரு முறை போய் நாங்கள் பார்க்கிற குழந்தைகளை அடுத்த முறை நாங்கள் போகிற போது பார்க்க முடியாது. காரணம், அந்த குழந்தை இறந்து போய். HIV-யால் பாதிக்கப்பட்ட, எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பார்த்தவுடன் நமக்கு வெறுப்பு வரும். அடிப்படை காரணம் என்ன? இந்த நோய் இவர்களுக்கு ஒழுக்கக்கேட்டின் மூலமாக வருகிறது என்கின்ற எண்ணம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெரும்பான்மையான பெண்கள் தங்கள் கணவனின் வழியே இந்த துன்பத்தை ஒன்றும் அறியாமல் அனுபவிக்கிறார்கள். அவர் லாரி டிரைவராக இருப்பார், இல்லை வேற ஏதோ பணியாளராக இருப்பார், இல்லை சாதாரண பணி செய்யக்கூடியவராக இருப்பார். வெளியில் போவார், ஏதோ ஒரு வகையில் இந்த நோயை மனைவிக்கு தந்துடுவார். அந்த அம்மா அப்போ கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒருத்தர் 2 திருமணமானவர் போகும்போது ஆஸ்பீஸில் அவரை பார்த்தோம். அப்படியே பவ்யமாக பணி செய்வாங்க பாருங்கள் அந்த அம்மா. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து போன பிறகு அவர்கள் 2 பேருமே இல்லை. அதே இடத்துக்கு மறுபடியும் ஊழியத்துக்கு போகும்போது அவர்கள் 2 பேருமே இல்லை. இவர்களை பற்றின கரிசனையை திருச்சபை கொண்டிருக்கிறதா? இவர்களுக்காக ஏதாவது திட்டங்களை வகுத்திருக்கிறதா? தொழுநோயாளரை கண்டு தொட்டு நீ சுகப்படு என்று சொன்ன இயேசுவை போல திருச்சபைக்கு இன்றைக்கு HIV பேஷண்ட் மத்தியில், எய்ட்ஸ் பேஷண்ட் மத்தியில் போய் ஊழியம் செய்வதற்கு, மருத்துவ ஊழியங்களை செய்வதற்கு திருச்சபை திறந்த மனதோடு இருக்கிறதா? இல்லை. உறுதியாக சொல்ல முடியும், பல திருச்சபைகள் இல்லை, சில திருச்சபைகள் செய்கிறது. தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இருக்கிற போது சிறையருட்பணியில் கிட்டத்தட்ட 51 சிறை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள், கொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கைதிகளை வெளியில் எடுக்கிறோம். நான் சிறையருட்பணியினுடைய செயலாளராக இருந்தேன். இதுவரை
அத்தனை கைதிகளை வெளியில் எடுத்தது கிடையாது. 51 கைதிகள், எல்லாம் கொலை குற்றம் செய்தவர்கள். 10 நாள் பரோலில் எடுக்கிறோம். 7 நாள் வீட்டில் இருங்கப்பா, 3 நாள் டிடிஎஸ் காம்பவுண்டுக்குள்ள வா ஃபேமிலியா. 3 நாள் வருவாங்க. ரெகுலராக 4 ஆண்டுகள் நடந்தது. வரும்போது தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய குருத்துவ பணிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தனித்தனியாக இந்த குடும்பங்களில் இருக்கிற கணவனை, மனைவியை, பிள்ளைகளை தனித்தனியாக போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, பேசுவோம். அப்படி பேசும்போது ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவர் சொன்னார், நான் பேசும்போது, இன்னும் எனக்கு பசுமரத்தானியில் அடித்தது போல எனக்கு ரொம்ப அழகாக நினைவு இருக்கிறது. ஐயா, நான் ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் பிள்ளைகள் வளர்கிறாங்க, எனக்கு பரோல் எப்பயாவது கொடுப்பாங்க, உங்களை மாதிரி ஆட்கள் உதவி செய்தால் நான் சில நேரங்களில் வெளில வருவேன். ஆனால் எனக்கு தெரியும் என் மனைவி பாலியல் தொழில் செய்கிறார். ஆனால் இது வரைக்கும் என் மனைவி என்கிட்ட வந்து என்ன பண்ணதில்லை, நான் இப்படி தப்பாக போகிறேன் அப்படின்றத சொல்லலை. ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் சொன்னாங்க. ஆனால் நானும் என் மனைவி கிட்ட ஒரே வார்த்தை கூட ஏன் இதை செய்கிற இப்படி செய்கிறேன்னு என்ன பண்ணல, கேட்டதில்லை. காரணம் பணம் இல்லையா எங்ககிட்டன்னு. நான் உள்ளே இருக்கிறேன், உழைச்சி தரத்துக்குரிய வாய்ப்பு இல்லை. இந்த சமூகம், ஆணாதிக்க சமூகம் எப்படியாவது இந்த பணியில் வருவதற்கான சில நிர்பந்தங்களை அவங்களுக்கு கொடுத்துருது. இவர் பேசும்போது அந்த அம்மா எதிரில் உட்காந்து இன்னொரு சகோதரி அந்த அம்மா கிட்ட பேசின்னு இருக்கிறாங்க. மனம் உடைந்து போனேன். பிள்ளைகள் அவ்வளோ அழகான பிள்ளைகள் விளையாட்டு இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், சமூகத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இயேசு இப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் சமூகத்தை பகுப்பாய்ந்து ஆய்ந்து அறிவு தெளிவோடு இவற்றை அணுகுகிறார். பாவிகளை அவர் நேசிக்கிறவராக, புறந்தள்ளப்பட்டவர்களை நேசிக்கிறவராக, புற இனத்தை சார்ந்தவர்களை நேசிக்கிறவராக அவர் எல்லா வகையிலும் ஊழியங்களை மிக சிறப்பாக செய்கிறார். திருச்சபைக்கு இந்த பணி இயேசுவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் திருச்சபைக்கு வேறு பணிகள் வந்துவிட்டது, சபைக்கு வேறு பணிகள் வந்துவிட்டது. சபை எப்பொழுது இயேசுவின் பணியை கையில் எடுக்கும்? சபை நிர்வாகத்தை பார்க்க வேண்டும், இருக்கிற 2000 குடும்பத்தை பார்க்கணும், இங்கே வர்ற பிரச்சனைகளை பார்க்கணும். ஆனால் திருச்சபை தெருச்சபையாக மாறி இந்த ஊழியங்களை செய்வது எப்போது? இப்போ நான் நம்முடைய திருச்சபைக்கு வரேன். இப்போ நான் உலக திருச்சபையை சொல்ல, எந்த திருச்சபையை சொல்கிறேன்? எந்த திருச்சபையை சொல்கிறேன்? நம்ம திருச்சபையை சொல்கிறேன். எத்தனை இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போயிருக்கிறீர்கள்? நீ ஏன் எங்களை கூட்டின்னு போல அப்படின்னு கேளுங்க, கேளுங்க, அதுக்கு உரிமை இருக்குது. எத்தனை இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போயிருக்கிறோம்? எத்தனை மருத்துவமனைகளை சந்தித்து இருக்கிறோம்? எத்தனை ஏழைகளுக்கு உதவலை, ஒட்டுமொத்தமாக உதவலைன்னு நான் சொல்ல வரல. இந்த பணிகள் ரெகுலராக நடக்குதா? தொடர்ந்து நடைபெறுகிறதா? மருத்துவ ஊழியம் நடைபெறுகிறதா? கிராம ஊழியம் நடைபெறுகிறதா? ஏன் நம்மளால் செய்ய முடியல? ஒன்று மட்டும் நம்மளால் செய்ய முடியும். எவ்வளோ வேணாலும் கேளுங்கய்யா, சர்ச்சுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்? அது எங்களுடைய கடமை. என்ன கேட்டாலும் சர்ச்சுக்காக கொடுப்போம். ஆனால் இயேசு சமூகத்தை பகுப்பாய்ந்து செய்தது போல திருச்சபை என்கின்ற இந்த அமைப்பு இணைந்து செய்வதற்கு தவறிப்போய் வேறு நோக்கங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, இது லெந்து காலம். வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன், லென்த் இஸ் நாட் எ சீசன், அது ஒரு பயணம். இட் இஸ் எ டிராவல் அப்படின்னு. லெந்து என்பது பயணம். இந்த பயணத்தில் கடவுள் இந்த 40 நாட்கள் சில எல்லைகளை, சில செய்திகளை, சில சிந்தனைகளை நாம் தியானிப்பதற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்களை பற்றி, என் உடலாகிய திருச்சபையே, கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையே, இனியாவது நீ ஊழியத்தின் பக்கம் திரும்புவாயா? இனியாவது நீ உன்னை வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவாயா? அல்லது உன் பதவி, உன் அதிகாரம், உன் பணம், உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய எதிர்காலம், இதை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பாயா என்கின்ற கேள்வியை இயேசு உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் வைக்கிறார். அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை மன்னியும். தந்தையே, எங்களை மன்னியும். நாங்கள் அறிந்தே பிழை செய்திருக்கிறோம், அறியாமல் அல்ல. எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் எங்களுடைய உள்ளுணர்வுகளை சுட்டிக்காட்டுகிற போதெல்லாம் எங்களுடைய சுயம், எங்களுடைய சுய மரியாதை, எங்களுடைய சுய எதிர்பார்ப்பு திருச்சபையின் நோக்கத்தை துறந்து சுய நோக்கத்தை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பாவிகள், ஒன்றுமற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற ஊழியத்தை செய்வதற்கு பலனற்று போயிருக்கிறோம். எங்கள் அறிவை, எங்கள் உடலை, எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளும்.
உம்முடைய ஊழியத்தை செய்வதற்குரிய உந்துதலை எங்களுக்கு தாரும். சமூகத்தில் இன்றைக்கு பொருளாதார நிலையில் ஆண் பெண் என்கின்ற இன பாகுபாட்டின் அடிப்படையில், சாதிகளின் அடிப்படையில் எல்லா நிலைகளிலும் மக்கள் விளிம்பு நிலையிலும் புறந்தள்ளப்பட்டிருப்பதையும் நாங்கள் கண்ணார கண்டும் இந்த விடுதலை பணியை செய்யவில்லை என்று சொன்னால் உம்முடைய வருகையின் போது நாங்கள் எந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய கூட்டமாக இருக்க போகிறோம் என்கின்ற கேள்வி எடுகிறது. நாங்கள் அச்சமுறுகிறோம். எங்களை நீர் ஆட்கொண்டு பக்குவப்படுத்தும். எங்கள் அறிவு கண்களை திறந்து ஆவிக்குரிய மனிதர்களாக எங்களை நீர் மாற்றும். இந்த தபசு காலகட்டங்களில் உன் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழி வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வறியோர் கைகளிலே பசியின் பிடியில் இருக்கின்றேன், பசியின் பிடியில் இருக்கின்றேன். என்னை பார்த்திட உங்களை அழைக்கின்றேன். வீங்கிய கண்ணீர் விழிகளிலே மனம் விம்மி சிதறிடும் அழுகையிலே விடுதலை தேடி இருக்கின்றேன். உங்கள் விழிகளை திறந்து நோக்குங்கள். பூவிரிச்சோலை எழிலினிலே ஒரு புன்னகை குழந்தை இதழினிலே ஆலய வாயிலில் இருக்கின்றேன், ஆலய வாயிலில் இருக்கின்றேன். என்றும் அன்பர் உங்களை அழைக்கின்றேன், அழைக்கின்றேன், அழைக்கின்றேன்.